ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். ஆ நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். இந்த புதிய சேனல் மூலமா உங்கள சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்டின்னா, ஜாதக ரீதியாவும், மன ரீதியாவும், நம்மளுடைய கர்மா ரீதியாவையும், நம்மளுடைய லைஃப் பாத்த அதாவது நீங்க பார்க்குறீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்டின்னா, நான் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆ செயல்பாடு, உங்களுடைய ஜாதக அமைப்பு வச்சு நம்ப ஃபர்தரா உங்க லைஃப்ப எப்படி வந்து மேற்கொண்டு எடுத்துட்டு முடியும் அப்படின்றத நம்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதகம் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் ஆன்மீகத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து, இப்ப நம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ப இத நகர்வா எடுத்துட்டு போவோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும், உங்களுடைய ஆதரவும் ஆ இந்த முதல் வீடியோல இருந்தே உங்களுக்கு எனக்கு அளிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஓகேவா? அதுக்கேத்த மாரி நானும் உங்களுக்காண்டி நான் அடுத்து வர டைம்ல எல்லா வீடியோஸும் கன்டினியூஸா போடுறதுக்கு அ ரெடியா இருக்கேன். கன்டென்ட்டும் நெறைய இருக்கு. நம்போ நெறைய பேசுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த கூட நான் அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அதாவது கரியரா இருக்கட்டும், இல்ல ஒரு திருமணத்துக்கு பார்க்குறீங்க அப்டின்னா, அதுக்கான சொல்யூஷனா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா கன்சல்ட் பண்றது, அ அதுவும் உங்களுக்கு நான் அந்த சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமா நீங்களே உங்க ஜாதகத்த எப்படி அனலைஸ் பண்ணி, உங்கள ஒரு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டீஸும் இந்த சேனல் வழியா நம்ம பேசப் போறேன். ஸோ இது வெறும் ஜோதிடம் மட்டும் இல்லாம, பிளஸ் இது ஒரு ஆன்மீகமாவும், ஒரு ஒரு லைஃப் பாத்துக்காண்டி அதாவது நீங்க இப்போ வந்து ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்துல அப்படின்னா, அதுலேருந்து எப்படி வெளியில வருவோம்? அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஜாதக ரீதியாவும் சரி, இல்ல மன ரீதியாவும் சரி, என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கான ஆன்மீக வழிபாடு என்ன? ஸோ அதுக்கான விஷயங்கள் நம்ப வந்து வாழ்வியல் பரிகாரங்களும் பண்ற மாரி சிலதெல்லாம் கோயில் பரிகாரம் போக, வாழ்வியல் பரிகாரம் மூலமா அத நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்த நம்ப இந்த சேனல் மூலியமா பேசப் போறோம். நான் உங்க ஆஸ்ட்ரோ தினேஷ். ஆ நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் என்னுடைய அடுத்து வர வீடியோஸு உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய முழு ஆதரவோட தான் நான் இந்த சேனல நானு தொடங்கியிருக்கேன். ஸோ நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை காப்பாத்துற மாரி என்னுடைய வீடியோஸும் ஆ இறைவனுடைய ஆசி மூலமா எனக்கு நல்லதாவே அது அமையுன்றது என்னுடைய ஆ நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க ஃபர்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்புறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜாதகத்த கன்சல்ட் பண்ணனாலும், கீழ இருக்கிற மெயில் ஐடியில நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி ஓகேங்களா? அது 3த்தையும் நீங்க எனக்கு என்னுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சீங்க அப்டின்னா, தனிப்பட்ட முறையில உங்களுக்கான மொத்த கைடன்ஸும், சொல்யூஷனும் நான் வந்து உங்களுக்கு நான் வழங்குவேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அப்டின்னா, ஜாதகம் அப்டின்னா என்ன? லைக் எல்லாருக்கும் தெரியும். அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்துல ஆ ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நவாம்சம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ராசி கட்டத்துக்கும், நவாம்சத்துக்கும் வித்தியாசம் என்ன? ப்ளஸ் நட்சத்திரம் என்ன? ஓகேங்களா? அதே மாரி ராசிக்கும், லக்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோச்சார பலன்னா என்ன? கோச்சாரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தசாபுத்தி. ஸோ தசாபுத்தினா என்ன? ஸோ இத பத்தியும் நம்ப பேசப் போறோம். அது அது போக நம்மளுக்கு இந்த ராசியும், ராசி கட்டம். ராசி கட்டம் என்ன உங்களுடைய ராசி கட்டத்துல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ முதல் வீடியோன்றதுனால இப்போ உங்களுக்கு நானு ஜென்ரிக்கா இத பத்தின ஒரு டீட்டெயில் தான் குடுக்குறேன். வர வீடியோல
ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு ராசி கட்டம் நம்ம போடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னா லான் போட்டிருக்கோம் ராசி கட்டத்தில். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கட்டம் அப்படின்னு தான் அவங்களுடைய கேரக்டரை குறிக்கும் லக்கணத்துக்கு. ஓகேங்களா? ஸோ 2 குடும்பத்தை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும், 3 தைரியஸ்தானம் சகோதரத்தை குறிக்கும், 4 வந்து வீடு மனை வாசல் வண்டி கார்கீர் வச்சுருந்திங்கன்னா ஸோ அதை பற்றின சொகுசு வாழ்க்கையை பற்றி 4 குறிக்கும், அம்மா ஸ்தானத்தை 4 குறிக்கும், 5 பிள்ளைகள் குறிக்கும், ஜாதகருடைய பாக்கியஸ்தானத்தை இது குறிக்கும். ஸோ பூர்வீகத்தை பற்றி குறிக்கிறது வந்து 5ஆவது ஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ 6 வந்து எதிரி ஸ்தானம், நோய் வம்பு வழக்கு கடன் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை குறிக்கும். வேலையை குறிக்கிறது 6 தான். ஸோ 7 வந்து திருமணஸ்தானம், நீங்கள் பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 7வது ஸ்தானமாக சொல்லப்படும். ஸோ 8வது ஸ்தானம் அப்படின்றது உங்களுடைய மறைமுக விஷயங்களை சொல்கிறது 8ஆம் ஸ்தானம், உங்களுடைய கண்டத்தை சொல்கிறது 8ஆம் ஸ்தானம். அதே மாதிரி இப்போ கல்யாணம் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவியோட 2ஆம் வீடு, அதாவது உங்களுடைய 2ஆம் வீடு உங்கள் வீடு. ஸோ உங்களுடைய மனைவியை சொல்கிறது 7ஆம் வீடு, அவங்களுடைய 2ஆம் வீடுன்றதுனால ஸோ வந்து இது வந்து உங்களுடைய மாமியார் வீடு. ஸோ கல்யாணம் ஆகி போகிற அந்த வீடை பற்றி சொல்லும். ஸோ 9ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடியது. 4 வந்து தாயை குறிக்க சொன்னேன், தந்தையை குறிக்கக்கூடியது. ஸோ 9ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமாக சொல்லப்படுது. ஓகேவா? எப்போவுமே ஜாதகத்தில் 1, 5, 9 பாக்கியஸ்தானம் சொல்லப்படுது. ஸோ சுபஸ்தானம்னு சொல்கிற இது வந்து திரிகோணம். ஓகேங்களா? அதாவது 1, 5, 1. இன்னொன்று மூல திரிகோணம் 1, 4, 7, 10. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னா இது ஸ்கொயரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 1, 5, 9 இது இணைச்சிங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இது வந்து சுபஸ்தானம்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி 1, 4, 7, 10. ஓகேங்களா? இது 10ஆவது ஸ்தானம். ஸோ இதை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிக்கோணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் நல்ல ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மறைவு ஸ்தானம். ஜாதகத்தில் மெயினாக மறைவு ஸ்தானம்ன்றது என்ன அப்படின்னா 3, 6, 8, 12. ஓகேங்களா? இது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் வர வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகம் எடுத்து உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஏன்னா அதுதான் இந்த சேனலோட நோக்கம். நீங்களே வந்துட்டு எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது கூட நான் பேசும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய வாடிக்கையாளராக உங்களை நான் கைட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா என்னுடைய முதல் வீடியோலேருந்தே உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னுடைய நோக்கன்றது அட்லாஸ்ட் நீங்கள் வந்து வியூவர்ஸ் நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பிளாக் ஆகிருப்பீங்க. ஸோ அது வந்து எதனால் நடக்குது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நிறைய பேருக்கு இப்போது 7.5 சனி நடக்குது அப்படின்னா சிலர் அந்த 7.5 சனிலே சக்ஸஸ் ஆகி பிஸ்னஸை தொடங்கி வின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதை என்ன பண்ணலான்றது ஒரு மனிதருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பெடுத்திருக்க ஒரு மனிதர்களுக்கும் இந்த கர்மாவை பொறுத்து எப்படி இந்த ஜாதகத்தை இந்த வாழ்க்கையில் அமைதுன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இது போக உங்கள் குடும்பஸ்தானம் உங்களுக்கு வேறு எதாவது கன்சல்ட் பண்ணனாலும் எல்லாமே வந்து உங்களால் இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து முழுக்க உங்களுடைய கைடன்ஸுக்கு என்ன உதவியோ, ஓகேவா, உங்களுடைய லைஃப் மேலே வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கான விஷயமாக தான் என்னோடய வீடியோவை நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து முதல் வீடியோன்றதுனால கொஞ்சம் லேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு வேறு எதுனா நல்லா பேசணும், நல்லா இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க, இல்லை வந்து நட்சத்திரத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போடலாம். எப்போவுமே ஓப்பன் டு உங்கள் சஜஷன் தான். ஓகேங்களா? ஏன்னா நான் உங்களுடைய வழியாக இறங்கி நான் உங்களுடைய லைஃப்பை வந்து முன்னேற்றத்துக்கான விஷயத்தை தான் இந்த சேனல் பண்ண போகுது. அதுக்கு தான் இந்த ஆஸ்ட்ரோ தினேஷ் கைடன்ஸு சொல்லிட்டு நான் வந்து
ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ 10, 11 வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்தை, அதாவது உங்களுக்கு இளைய சகோதரர் 3ஆம் ஸ்தானம் அப்படின்னா மூத்த சகோதரர் சகோதரியை குறிக்கிறது 11ஆம் ஸ்தானம். லாபத்தை குறிக்கக்கூடியது 11ஆம் ஸ்தானம். 12ஆம் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெளிநாட்டு பிரயாணத்தை குறிக்கிறது 12ஆம் ஸ்தானம். மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா, அதாவது நோய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஸ்தானம்னா நோய்க்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற 12 வந்து அந்த நோய்க்கான ஹாஸ்பிட்டல், நீங்கள் என்ன நோய் வச்சுருப்பீங்க, என்ன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் ஸ்தானம். தூக்கத்தை குறிக்கக்கூடியது 12ஆம் ஸ்தானம். இறப்பை குறிக்கக்கூடியது 12ஆம் ஸ்தானம். ஸோ இதுதாங்க இப்போ வந்து ஒருத்தருடைய ராசி, ஒரு ஜாதகம் எடுத்திங்க அப்படின்னா இது பேசிக். ஓகேங்களா? எல்லாருக்கும் ராசின்றது என்னன்னு தெரியும். ராசி வந்து சந்திரன் நின்ற இடத்த ராசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சந்திரன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டத்தையே எடுத்துப்போம். இப்போது ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு இது தெரியும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடுன்றது பார்த்தீங்கன்னா மேஷத்தை தான் குறிக்கும். ஓகே, இங்கே வந்து சூரியன் உச்சமாகும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ராசி வந்து சிம்ம ராசி, அதாவது நாங்கள் சொன்னீங்களா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். ஸோ இங்கே வந்து சந்திரன் இருக்கார் இப்போ சிம்மத்தில், உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போது இந்த அமைப்பு வந்து உலகத்தில் இருக்க பல கோடி மக்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் தினமும் இப்போ ராசி சேனல் எடுத்து டிவி சேனலில் அவங்க சொல்கிறாங்க பலன் அப்படின்னா, அது வந்து உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் பொறுத்தாது. இதே மாதிரி எத்தனை சிம்ம ராசி இருப்பாங்களோ, ஸோ இவங்களுக்கெல்லாம் பொதுவாக பொருந்தக்கூடிய பலன் தான் அது. ஸோ அதனால தான் நிறைய பேர் ஜோசியத்து மேலேயே ஒரு நம்பிக்கை இழந்து இருக்கிறத நான் இந்த காலத்தில் நான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு கட்டுக்கதையோ இல்லை வந்து சில பேர் அது பண்ணுறாங்க, வியாபார ரீதியாக அது பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நான் இந்த சேனல் அதை பற்றி நம்மளுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு இது கிளியராக சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாமின்னு சொல்லுவாங்க. ஸோ வானியலில் இது ஒரு சயின்ஸு. ஓகேங்களா? உங்களுடைய கிரகத்துடைய பலன் வந்து கண்டிப்பாக இந்த பூமியில் வந்து ஒரே ஒரு விதத்தில் விழும். ஓகேங்களா? ஸோ நான் அதனால தான் இந்த சேனலை நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் ஜோசியன்ற பேரில் என்னென்னமோ கதைலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நீங்கள் நம்பணும் மாதிரி இருக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கேதராகவும் நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணணுன்னா அதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ எதுக்கு இந்த டாபிக் நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து என் ராசி இன்றைக்கி டிவியில் இந்த மாதிரி போட்டாங்க, அந்த மாதிரி நடக்கலை, நான் இன்றைக்கி டெய்லி கேலண்டரில் அந்த மாதிரி பார்த்தா அது மாதிரி நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எல்லாமே சந்திரன். இது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நடக்காது. ஓகேங்களா? இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் சந்திரன். இதை தான் நம்ம கோச்சாரன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னிய நிலவரத்தில் இப்போ எக்ஸாம்பிள் குரு வந்து இங்கே இருக்கார் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு குரு இருக்க ஒரு வருஷத்துக்கு கடகத்துக்கு நல்லது பண்ணுவார், குரு பார்வை இருக்கிறதுனால. ஸோ அது வந்து இப்போ நடக்கிற டிரான்சிட்டை வச்சு சொல்கிறது கோச்சாரம். ஓகேங்களா? ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு வந்து இதாகிடாது, என்ன சொல்கிறதுனா டிசிஷன் இதை வச்சு நீங்கள் சொல்லிட முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லக்னம் தான் மெயின். ஓகேங்களா? ஸோ ராசி கட்டத்தில் லக்னம் தான் மெயின். லக்னம் வச்சு தான் உங்களுடைய முழு கேரக்டரை நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த லக்னம்னா என்னன்னு தெரியாது. லக்னம்னா என்னன்னு தெரியாது. லக்னம் அப்படின்னா இதை மருவி இலக்கணம், அதாவது ஒருத்தருடைய லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம பொதுவில் அந்த ஒரு வேர்டு இருக்குது தமிழில், உங்களுடைய லட்சணம் எப்படி, அதை தான் வந்து இலக்கணம் தான் அந்த வேர்டு வந்தது. ஸோ அதை தான் வந்து ஜோசிய இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் சொல்லுவோம். லக்னம் அப்படின்னா உங்களுடைய தன்மை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ரிஷபம் எடுத்துக்கிட்டேன். ரிஷபம் வந்து காலபுருஷத்துக்கு, அதாவது மேஷம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா சூரியன் இதுதான் வந்து முதல் வீடாக வந்து காலபுருஷ தத்துவம் நான் ஒரு வாட்டி சொல்லும் போது இதுதான் முதல் வீடு. ஓகேங்களா? ஸோ இந்த லக்கணக்காரர் வந்து முதல் வீட்டுக்கு 2ஆம் வீடு. ஓகே, அப்போ 2ஆம் வீட்டு கேரக்டர் என்ன? குடும்பம். கரெக்டுங்களா? ஸோ இந்த லக்கணக்காரர்
அதாவது இந்த லக்கணக்காரர் வந்து சாரி ஸோ இந்த லக்கணக்காரர் வந்து ரிஷப லக்கணம் வந்து தன்னுடைய குடும்பத்தை நோக்கி தான் அவருடைய எண்ணம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸோ இப்போ லக்னம்னா என்னன்றத பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து ராசி கட்டத்தில் 12 வீடுக்கான விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஸோ அடுத்து கிரகங்கள் முதல்ல கிரகமும் கிரகத்தோட குணம் என்னன்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல சூரியன் அதாவது சன். ஓகேங்களா? அடுத்து சந்திரன் மூன். ஓகேங்களா? அடுத்து மார்ஸ் செவ்வாய் கிரகம் சொல்கிறது. அடுத்து புதன். ஓகேங்களா? புதனை குறிக்கிறது மெர்க்குரி. ஓகேங்களா? அடுத்து குரு. ஓகே, குரு வியாழன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து குருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜூபிட்டர். அடுத்து வீனஸ் சுக்கிரன். ஓகேங்களா? அடுத்து சாட்டன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 7 கிரகங்கள். 2 நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம், ராகு கேது. ஓகேங்களா? ராகு கேது. ஸோ இப்போ நீங்கள் 7 நாள் நம்ம இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிகிற கிரகங்கள் அப்படின்னா 7 கிரகங்கள். ஓகேங்களா? ராகு கேதுன்றது வந்து நிழல் கிரகங்கள். ஓகேவா? மோஸ்ட்லி ராகு வந்து நம்ம அமாவாசை சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி. ஓகேங்களா? ஸோ அந்த ஷேடோவில் வந்த பிளானட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ராகு கேது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ராகு கேதுவோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, ராகு கேது டாபிக் எடுத்தாலும் பெரிய டாபிக் நம்ம பேசலாம். ஸோ ராகு கேதுவோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த பர்சனுக்கு இன்னர், அதாவது இன்னர் சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது உள்ளுணர்வுல தான் அது வெளிப்படுமே தவிர வெளிப்படையாக நம்மளுக்கான எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ராகு கேதுவுடைய திங்ஸ். இப்போ இந்த 7 கிரகத்தோடைய தாக்குதல், இதில் நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு இருக்காங்க, ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும். ஸோ இதில் வந்துட்டு வரக்கூடிய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? இது வந்து இன்னராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி கர்மா கிரகம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் சொல்லுவோம், ராகு கேது சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதாவது நம்ம ஒரு ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் கேது சேர்ந்தது அப்படின்னா இது மோசமான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா சந்திரன்றது மனோகாரகம். ஓகே, அதோட கேதுனாலே தடை ஃபுல்லு. சனி அப்படின்னா தாமதத்தை சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயம் நடக்குது தாமதமாக நடக்குதுன்னா சனி மூலமாக தாமதத்தை சொல்லுவோம். பட் கேது மூலமாக ஃபுல் தடையே ஆகிடும். அப்போது வந்து உங்கள் மனதே தடையாயிடுதுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒருத்தருடைய கட்டத்தில் டீட்டெயிலாக நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா நிறைய டாபிக் எடுத்து பேசலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதுதான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐடியா. ஓகே. ஸோ அதே மாதிரி தசாபுத்தி. தசாபுத்தி அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகர் வந்து உதாரணத்துக்கு ஒரு மகர ராசியில் பிறந்திருக்கார் அப்படின்னா இங்கே ஒரு நட்சத்திர பாதம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு ராசி கட்டத்துக்கும் 30 டிகிரி வீதம். ஓகேங்களா? இப்போது 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் 4 பாதத்துக்குள்ள ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 3 நட்சத்திரத்தில் தான் ஏதோ ஒன்று இதில் அந்த சந்திரன், உங்களுடைய சந்திரன் உதாரணத்துக்கு இங்கே திருவோணம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த திருவோணம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ ஜாதகர் இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி தசமக காலம்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ சந்திரன் வந்து அவங்களுக்கு முதல்ல பிறந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிடும் தசை, சந்திரனோட தசை. ஓகேங்களா? அடுத்து சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செவ்வாய் முடிஞ்சு அடுத்து ராகு தசை, அடுத்து குரு தசை, குரு முடிஞ்சு சனி தசை, சனி முடிஞ்சு புதன் தசை. ஸோ அதுக்கப்புறம் புதன் முடிஞ்சு கேது வரும், கேதுலேருந்து சுக்கிரன் வரும், சுக்கிரன்லேருந்து திருப்பி சூரியன் வரும், சூரியன்லேருந்து திருப்பி சந்திரன் வரும். ஸோ இது ஒரு ரொட்டேஷன்.
ஸோ இது இது வந்து மோஸ்ட்லி இந்த சந்திர ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு 20 வயசு தாண்டியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மோஸ்ட்லி ராகுவோடது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த தசை நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாரி தான் நம்ம வந்து தசாபுத்திய கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த தசாபுத்தி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு வருஷமும் உங்களுடைய ஜாதக கட்டத்த எடுத்து பார்த்தா தெரியும். என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? என்ன நடக்குன்ற விதிப்படின்றத அங்க நீங்க தீர்த்து சொல்லிடலாம். உதாரணத்துக்கு, இப்ப இந்த ஜாதகம்னு எடுத்துப்போம். இப்ப நான் வேற எந்த கிரகத்த பத்தி போடல. சந்திரன போட்டிருக்கேன். இப்போ இவருக்கு வந்து ஆ மகர ராசி மிய ம் ரிஷப லக்னம், ம மகர ராசி. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஷப லக்னத்துக்கு குருவோட தசை வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, 8க்கு 11 கூடிய தசாநாதர் ஆகுறாரு. அதுவும் இல்லாம இந்த சுக்கிரன் ஆட்சி பெற இந்த லக்னக்காரருக்கு அவர் ஒரு பகை. ஓகேங்களா? அப்ப 8, 11 கூடிய தசை வரும்போது, உங்களுக்கு கண்டத்தையும் குறிக்கும், வருமானத்தையும் வரும். லாபமும் வரும், கண்டத்த குறிக்கும். இப்போ இதே குரு இவருக்கு வலுவடையாம, அதாவது இந்த லக்னக்காரருக்கு வலுவடையாம எங்கனா மறைஞ்சிருந்தார் அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்க 6ல மறைஞ்சிடுறாரு அப்படின்னா, இந்த குரு வந்து கெட்டவரா இருக்கவரு நல்ல குணத்த குடுத்து, இந்த ஜாதகர அந்த டைம்ல தூக்கி விட்டுரும். ஓகேங்களா? பலன் வந்து கெடுதலா இருக்கிற மாரி நடந்தாலுமே, அட் லாஸ்ட் வந்து நீச்சபங்க ராஜயோகன்ற முறையில அவரு வந்து நல்லது பண்ணிடுவார் இந்த லக்னக்காரர். ஸோ இந்த மாரி ஒரு விதி இல்ல, பல விதி இருக்கு, யோகங்கள் இருக்கு. அந்த மாரி அதுதான் சொல்றேனே, இது வந்து ஒரு கடல் மாரி டாபிக். நீங்க வந்து நெனைக்கிற மாரி மேலாப்புல அதே பேசிட்டு போ முடியாது. நான் அந்த மாரி விஷயமும் நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா, இந்த ஃபீல்டுல நானு 2015ல இருந்தே தொடங்கி, இப்ப நான் மத்த விஷயத்தினால என்னால அது கன்டின்யூ பண்ண முடியல. ஏன்னா, எனக்கு வந்து வேற முக்கியமான வேலை இருக்குன்றதுனால, இத நான் இறங்கல. பட் இப்போ வந்து லேட்டஸ்ட் இந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நெறைய சேனல் வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுவும் அதுல ஒரு சேனல் மாரி இல்லாம, நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸா பிளஸ் அதே டைம்ல கன்சல்டேஷனாவும் உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காண்டி தான் நாங்க இவ்ளோ டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுவும் இல்லாம இது ஆரம்ப வீடியோன்றதுனால, என்னுடைய நோக்கம் அடுத்த அடுத்த கட்டத்துல உங்களுக்கு வீடியோஸ் எப்படி போடணுன்றதுக்கான ஒரு ப்ரிவ்யூவா தான், இத நான் வந்து உங்களுக்கு இந்த கன்டென்ட்ட நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம நீங்க வந்துட்டு, அ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன செய்யலாம்? ஓகேங்களா? நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்ப நான் அடுத்த வர வீடியோஸ்ல உங்களுக்கான முழு முதற் பதிவா, அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையும் குணங்கள் என்ன? நட்சத்திரம் என்ன? அடுத்து அ என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம்? வாழ்க்கையில முன்னேறதுக்கான யோகத்த நம்ம எப்படி எடுக்கலாம்? ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஜாப் வேணும் அப்படின்னா, ஜாப்ன்றது 10ஆம் ஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்றது. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாரி 10ன்றது தொழில் ஸ்தானம். ஸோ, இந்த ஜாப் அச்சீவ் பண்றதுக்கு எந்த கிரக சேர்க்கை இருந்தா, எந்த எந்த அ தொழில் பண்ணலாம்? எந்த தசாபுத்தியில அந்த தொழில் அமையும்? ஸோ, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா பேசப் போறேன். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது அப்டின்னா, 7ஆம் பாகத்தையும் அ பார்த்துட்டு, நவாம்ச கட்டத்தையும் பார்த்து, நம்போ இன்னும் டீட்டெயில்டா அந்த அந்த ஏன்னா இப்போ வந்து திருமணம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா, வெறும் அவங்க வந்து நட்சத்திரத்த பொருத்தத்த பார்க்குறாங்க. அதாவது மனம் பொருத்தத்த பார்க்குறாங்களே தவிர, விதிப்படி எப்படி போகுன்றது உங்களுக்கு தெரியாது. ஜாதகத்த அவங்க எடுக்கிறது கிடையாது. நெறைய ஜோசியர் வந்து வெறும் நட்சத்திரத்த பொருத்தத்த பார்க்குறாங்க. என்ன பொறுத்தவரையும் நட்சத்திர பொருத்த பார்க்கலாம். ஆனா, அது வந்து அது மட்டுமே உங்களுக்கு இது கிடையாது. ஓகேங்களா? இதுதான் முக்கியம். ஜாதகம். அதாவது பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி, ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி, ஜாதகத்துல அவங்க பாக்கியம், யோகம் 2 பேருக்கு பொருந்திருந்தா, நீங்க இங்க பார்க்கவே தேவையில்ல. நட்சத்திரம் பொருத்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது நெறைய ஜோசியர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பரிகாரம், அடுத்து ஏன்னா ஒரு திருமணம் பொருந்துது அப்டின்னா, நீங்க முடிவு பண்ணியோ, இல்ல வந்துட்டு ஜோசியர் முடிவு பண்ணியோ பொருந்துறது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க கடவுள் வந்து அ அந்த ஜாதகருக்கு அமைப்பு குடுத்ததுனால தான், அந்த திருமணம் வந்து அமையும். ஓகேங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும். ஜனங்கள் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு,
அடுத்து நீங்க ஏதாவது அடுத்த நீங்க ஜோசியர்கிட்ட திருமணம் என்கிட்ட கன்சல்டேஷன் சொல்லல. லைக் யார்கிட்ட நீங்க கன்சல்டேஷன் போனாலும், ஜாதக கட்டத்த வச்சு நீங்க கேளுங்க. ஜாதகம் பொருந்துதா? அதுவும் இல்லாம நீங்க வெறும் நட்சத்திரமோ, இல்ல பேர் பொருத்தமோ பார்த்து நீங்க பண்ற நெறைய திருமணம் எவ்வளவோ ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜாதகம் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேயே உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆணோட ஜாதகம் இருக்கு. பெண்ணோட ஜாதகம் இருக்கு அப்படின்னா, ஆணோட ஜாதகத்துக்கு பெண்ணுடைய ஜாதகம் 1, 5, 9 கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா, ராசியோ இல்ல லக்னமோ, அந்த ஜாதகம் நல்லாவே இருக்கும். ரஜ்ஜு பொருந்தல நட்சத்திரத்துல ரஜ்ஜு பொருந்துனாலே கூட இந்த ஜாதகம் நல்லா தான் போகும் லைஃப். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமா பொருந்துச்சு அப்படின்னா, அது வந்து சரியான பொருத்தம் கிடையாது. இது வந்து நான் ஜென்ரல். இதுல நெறைய விதிவிலக்கு இருக்கு. ஓகேங்களா? நெறைய விஷயத்த நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோலயே நம்ம முடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து ஜென்ரலா அ பேசணும்னு சொல்லிட்டு நான் இந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசியிருக்கேன். பட் நீங்க வியூவர்ஸ் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு சொல்லுங்க. கன்சல்டேஷனுக்கு நாங்க வீடியோல போட்டிருக்க இமெயிலுக்கு நீங்க அனுப்புங்க. நான் முழுக்க உங்களுடைய டீட்டெயில்ஸ நான் வெரிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் நான் கன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வாங்குனதுக்கப்புறம் தான் நம்ம 1 to 1 இல்ல வந்து நீங்க ஃபோன் மூலியமா பண்ணாலும் சரி, நீங்க நான் அத வந்து நான் பண்ணுவேன். ஓகேங்களா? இல்ல அ உங்களுக்கு வந்து ஆன்லைன்லயே நீங்க வேணும் அப்படின்னாலும், நான் வந்து என்னுடைய ஆ முழுக்க அனாலிசிஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பிடிஎஃப்பா ஜெனரேட் பண்ணி, அடுத்து லைஃப்ல நீங்க என்ன பண்ணணுன்றத நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா, சுவாரஸ்யமா, இத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா அ கரெக்ஷன்ஸ் பண்ணி, அப்கிரேட் பண்ணி, ஆ நச்சுன்னு உங்களுக்கு புரியிற மாரி என்னென்ன டாபிக் வேணுமோ, அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ். நன்றி.